பெண்ணின் பெருமையை கூறவும் வேண்டுமோ? இயற்கையே பெண்ணிற்கு பெருமையை கொடுத்திருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பூசணி பூ, அது நல்ல பூத்திருக்கு. அந்த பூசணி கொடியை ஒரு மண்பானைக்குள்ள நம்ம போட்டோம்னா அந்த பூ காயாக மாறி வளர்ச்சியும் அடையும். அந்த பானைக்குள்ள போட்டதுனால அதனுடைய வளர்ச்சிக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்டிருக்காது. அந்த பூசணி பூ சின்ன காயாகி நல்ல பெரிய காயாக வளர்ச்சி அடைஞ்சிடும். இப்போ நம்ம அந்த காயை வெளியில் எடுக்கணும்னா ஒன்று பானையை உடைக்கணும், இல்லைன்னா அந்த பானையினுடைய வாய் அகலம் கம்மியாக தான் இருக்கும். அதன் மூலமா ஒரு கூர்மையான ஆயுதத்தை கொடுத்து அந்த காயை சேதப்படுத்தி தான் நம்ம வெளியில் எடுக்க முடியும். பானைக்கும் சேதமில்லாமல் காய்க்கும் சேதமில்லாமல் எடுக்க முடியாது. ஆனால் இயற்கையிலேயே பெண்ணிற்கு இறைவன் கர்ப்பப்பையில் சேரக்கூடிய கருவை வளர்ச்சியடைந்து அந்த கருவுக்கும் பாதிப்பில்லாமல் கர்ப்பப்பைக்கும் பாதிப்பில்லாமல் வெளியேற்றக்கூடிய ஒரு சிறந்த பெருமையை இயற்கை அளித்திருக்கிறது. இதைவிட பெண்ணிற்கு பெருமை தரும் விஷயமும் இருக்கிறதோ?